வணக்கம் மக்களே. ஹலோ மக்கள். நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு என்னன்னா ஒரு சூப்பரான செம்மையான விளாக். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மாமாவுடைய ராசிக்கு 9 வாரத்துக்கு ஆஞ்சநேயர் கோயில் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து தாத்தா தான் உருவாக்குனார். அதுக்கு ஒரு பெரிய காரணம், அது ஒரு பெரிய கதை இருக்குது. மாமா சொல்லுவார். ஆமாம், டீட்டெயிலாக இறங்கி போய் சொல்லுவோம். இப்போ நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமாம், 9 வர சொன்னாங்க. என்னால் வர முடியாதனால எங்கள் அம்மா தான் டெய்லி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே மதுரைக்கு வந்தனால வாங்கடா சேர்ந்து போயிட்டு வருவோம். நாங்கள் இந்த கோயில் வந்து நான் சின்ன வயசில் விளாண்டு தெரிஞ்ச கோயில். வாங்க போய் உங்களுக்கு காட்டுறேன். ராம கோவிந்தா ராமகிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண முராரே ஸ்ரீ லட்சுமி நாரசிம்மா. நன்றி சாமி. அதான் நானாக சொன்னேன், நான் சின்ன வயசில் வந்து இவன் வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா தூக்கிட்டு வந்தார். ரொம்ப நாள் ஆச்சு நான் போய் அப்படின்ட்டு. ஒரு 22 வருஷம் இருக்கும் வந்து. சரி, அதனால் இன்றைக்கி வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். வந்தாங்களா அம்மா? நீங்கள் அப்படியே இருக்கீங்க, இன்னும் இளமையாகவே. வந்தோம். டீ சாப்பிடுவீங்க? சாப்பிட்டு தான் வந்தோம். வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம். பாய்மா. பாய். ஓகே, கடகராசி நீங்கள் தானே? உட்காருங்க. அனுமனே போற்றி அதுலண்ணே போற்றி அனிலன் குமரா போற்றி அஞ்சனை மைந்தா போற்றி அவதரித்தாய் போற்றி மருத்துவமனை எடுத்து வந்த மாருதியை போற்றி தொழுத கையினின் மாருதி போற்றி சொல்லின் செல்வா சனியை ஆட்கொண்டவரை போற்றி சமயத்தின் வந்து காப்பாய் போற்றி சச்சிதானந்தனே மகனை போற்றி சங்கடம் தீர்த்திட வருவாய் போற்றி பழமேல் பெற்றினை போற்றி சிரிச்சுக்க, நல்லா சிரிச்சுக்க. தனம், தானியம், கல்வி, செல்வம், உத்தியோகம், தொழில், ஆயுள், ஆரோக்கியம், உடல் குடும்ப ஆரோக்கியம், சக குடும்ப தீர்க்காய். வசுதேவ பகவான், சங்கர பகவான், கேசவ பகவான், நாராயண பகவான், கோவிந்தாய் பகவான். நல்லா இருப்பான். சீக்கிரம் கொஞ்சம் சாமி. இப்படிராயணம் நிலங்கரம் செய்ய சொல்வேசம் அருளோடு பெருநிலம் அழைக்கும் குடும் நிறைக்கும் வல்லல் எடுத்து நீங்காத செல்வம் நிறைந்தே. அதை வந்து ஹைகிரீவ் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஆயக்ரீவ முபாஸ்மஹே. ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? ஆமாம், பெருமாள் வந்து காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் வாமன அவதாரத்தில் ராஜா சொல்லுவாராம். இப்போ பெருமாள் போய் கேட்பாரா, இது வச்சகுமாரன், நரசிம்மாவன, பரசுராமன், பலராமரை வந்து போய் கேட்பாராம். எனக்கு வந்து பசிக்குது கொடு அப்படின்னு. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு வந்து ராஜாட்ட கேட்பாங்களாம். அப்போ பெருமாள் சொல்லுவாராம், சரி என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் ராஜா சொல்லுவாராம். அப்போ சொல்லுவாராம், ஒரு அடி எனக்கு 3 அடி வேணும் அப்படின்னு. 3 அடி நான் எப்படி தர்றது அப்படின்னு 1 அடி பூமிக்கும் 2வது அடி வானத்துக்கும் சொல்லிடுவார். இப்போ 3வது அடி எங்கே வைக்கிறேன்? ராஜா சொல்லுவாராம், என் தலையில் வைங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து தலையில் வச்சுருப்பாரு. இதுதான் உலகளாந்த பெருமாள். கீழே பூமியையும் மேலே வானத்தையும் அளந்த பெருமாள் தான் இது. அதனால தான் ஒரு கால் அப்படி தூக்கி நிற்கிறார். வெரி குட் நட்சத்திரன்.
இல்லை புழு மாதிரி பெரிய நெம்பி நெம்பி வரும். இந்த ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு இப்படி ஓடும்ல. ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆமாம், சின்ன வயசுலேருந்து அப்பா கூட வந்துகிட்டே இருப்பேன். அதாவது நான் சொல்கிறது எப்போனா 92 பிறந்ததுலேருந்து 2003 அவர் மறையிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராகவே நான் வரக்கூடிய ஒரு இடம். நீ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இங்கே வந்து நாங்கள் வேண்டணும். இப்போ இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்னன்னும் போது இங்கே அர்ச்சனை பண்ணோம் பேரில். அப்போ தேங்காய் உடைக்கல இவ்வளோ பெரிய பூ இருந்துச்சு தேங்காய். இப்போ ஹரிதான், இப்போ இருக்கிற பூசாரி ஹரிதான் இருந்தார். நீங்கள் ஏதோ மனசில் நினச்சி அர்ச்சனை பண்ணுறீங்க, அது நிறைவேறுறாங்க. ஆமாம், இந்த கோயில் உருவாக்குனதேவும் வித்தியாசமானது. இங்கே ஒரு நம்ம ஸ்டேஷனில் அப்பா பாயிண்ட்ஸ் மேனாக இருந்தார். அப்புறம் தான் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இப்படி இவங்களாம் இருந்தாங்க. அப்போ 2 குரங்கு இங்கே உட்காந்து சண்டை போட்டு அதில் இந்த குரங்கு இறந்துருச்சு. அப்போ இதை அடக்கம் பண்ணது வந்து ஒரு கிறிஸ்தவர். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு கிறிஸ்டின்னு, வின்சென்ட்டாக என்னமோ ஒரு பேர், அவர் பேர். அவர் அதை அடக்கம் பண்ணி ஒரு விளக்கு பொருத்தி இது பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இதாச்சு. நான் வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். இந்த நம்ம திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான், கோட்ரஸில் தான் வீடு இருந்தது. இங்கே தான் சோறு ஊட்டுறது, இங்கே தான் டெய்லியும் சோறு ஊட்டுறது, நடக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது சின்ன வயசில். ஸோ ஒரு 20 வருஷம் 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி திரும்ப நான் வந்திருக்காரு. அக்கா மாதிரி அதில் தான் சோறு கூட்டு அழுது இது பண்ணிக்கிட்டு. இங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைங்க? ஞாபகம் இல்லை. நான் இங்கே கோயிலுக்கு வரதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து திருவனந்தபுரம் ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். அது இப்போ வந்து நம்ம ஏன் குட்டி நட்சத்திரனோட வந்தது, அதோட பெரிய சந்தோஷம். நட்சத்திரம் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம், இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் அங்கே டாப் அடிப்போம். ஸ்டேஷன்லாம் மாறிடுச்சு, இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த சைடு ஸ்டேஷன் போட்டாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷன் இருக்கும், அந்த பக்கம் கோட்ரஸ் இருக்கும். நீங்கள் டாப் அடிக்கும் மேடம். ஆமாம், சின்ன வயசில் நான் உணவு அருந்துவது எல்லாமே இங்கே தான். டிக்கி கழுவுவது எல்லாமே இங்கே தான். கக்கா போடுறதுல எல்லாமே இங்கே தான். அப்போ உங்கள் பேர் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கா? இந்த மரத்தில் கால் பதிக்க, இந்த மலையில் ஏறாத இடம் இல்லை. உச்சிக்கெல்லாம் போவீங்களா? அந்த குகையில் போய் உட்காந்துக்குவோம். அதான் படிக்கட்டு இருக்கு பாரு. அந்த படிக்கட்டில் போய் அந்த குகையில் போய் உட்காந்துக்குவேன். சிறப்பு, சேட்டை பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆமாம் நட்சத்திரம், நீ இப்போ குகைக்கு ஏறுற? ஓகே, அம்மா ஏற்றி விட்றோம். ஓகே, நாங்கள் வளர்ந்து வந்துட்டு நாங்கள் குகைக்கு ஏறணும். ஓகே, இந்த ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு போனேன். வரலாறு தெரிஞ்சுக்கோ, வரலாறு முக்கியம். வீகிலே வரலாறு முக்கியம். என்ன வரலாறு முக்கியம்? நீங்கள் இந்த முளைக்கு ஏறுறீங்களா? அப்பா மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி பிஸ்கட்லாம் வச்சு கொடுத்து விடவா? மேலே ஏறி போயிட்டு வரீங்களா? ஏறி ஓடிடுவோம். என்ன ஜூஸ் உனக்கு போகிறவெல்லாம் வாங்கி தரேன். அங்கே போய் வாங்க முடியும், அதுக்கு போய் முடிச்சிருவோம் இங்கேயே. ஆமாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி திருப்பனந்தபுரம் ஆஞ்சநேயர் கோயில் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப மெமரபுளாக ஒரு என்ன சொல்கிறது, நாஸ்டால்ஜிக் மெமரிஸாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ இவன் வயசுலேருந்து நான் சுற்றி தெரிஞ்ச இடம். அப்புறம் 6th படிக்கும்போது நம்ம தூர விட்டே ஓடியாச்சு, அப்பா இறந்த பிறகும். மீண்டும் இங்கே வந்திருக்குது, நட்சத்திரம் கூட வந்து சந்தோஷம். சிரிப்பு கட்டு. நன்றி மக்களை. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன். ஆமாம், யாரெல்லாம் இங்கே சுற்றி பக்கத்தில் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகே, நன்றி. ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.